எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இது திருக்குறள். இது என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நீ ஒரு செயல் செய்கிற அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை 1000 தடவை கோடி தடவை லட்சம் தடவை கூட யோசி. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு தான் இந்த திருக்குறளோட சாராம்சம் சொல்லுது. இதை நிறைய பேர் இப்போ செய்யறதில்ல. பொருளாதார ரீதியாக அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானே முதல் தெரியாது. ஆனால் அவனை சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன்ருவான். ஏன் இதை சொல்ல வரணும், ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறான்னு வைங்க. டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முதல் வெல் செட்டில்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட அவன்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா அவன்கிட்ட பணம் இருந்தால் தான் அதில் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு 15 லட்ச ரூபா நம்மளோட சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வரும். ஆனால் இதை யாருமே இப்போ செய்யறதில்ல. முதல்ல கடன் வாங்குறது. வாங்கும் போதே கடன் வாங்கினீங்கன்னா அப்புறம் இதில் கடன் ஆயிடுச்சு அதில் கடன் ஆயிடுச்சுங்கிற வேட்ஸ் தானே வந்துக்கிட்டே இருக்கும். அதை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. அடுத்தது டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? சர்க்கரை, டீ தூள், பால், அந்த மாஸ்ட்ரு அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அது மட்டும் இல்லாமல் வடை, பஜ்ஜி, போண்டா அதை போடுறதுக்கு ஒரு மாஸ்ட்ரு, அதுக்கு ஒரு சம்பளம், இப்படி எல்லா சம்பள கணக்கையும் போட்டு கடை வாடகை, கரண்ட்டு பில்லு இத்தனையும் பார்த்து அதில் மிச்சம் மீதி என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நாம் இதை ஜெயிப்போமா தோப்பமாங்கிறத எந்த கான்ஃபிடென்ட்டும் எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தாலும் நாம் அதை தோக்கவே மாட்டோம், ஜெயிச்சிருவோங்கிற 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதில் இறங்கு. இல்லைன்னா இறங்காத அப்படின்னு தான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ யாருமே யோசிக்கிறது இல்லை. செஞ்சு முடிச்சப்பறம் அதை செய்யாமல் விட்டுருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோன்றது மகா முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை யாருமே இப்போ புரிஞ்சிக்கிறது இல்லை. ஒரு இடத்துல நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை உலகம் கொண்டாட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஜெயிக்கிறத தக்க வைக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் தோத்துட்டா இந்த உலகம் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்க, அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் திரும்ப ஜெயிக்கணுங்கிற வெறியே கொடுக்கும். அதை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் ஒரு செயலை செய்யறதுக்கு முந்தி யோசிக்கிறத விட செயலை செய்யறதுக்கு முந்தி யோசிக்கிறது பெட்டர். செஞ்சதுக்கப்புறம் நீ யோசிக்கிற அப்படின்னா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு.